நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடந்த 2 வார கால பகுதியில் மாத்திரம் சுமார் 3 கோடி ரூபாய் நிதி கொள்ளையிடப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன தெரிவிக்கின்றார். இந்த நிலையில் இன்றும் பாரிய கொள்ளை சம்பவம் ஒன்று கொகுவல பகுதியில் பதிவாகியுள்ளது. கொகுவல பகுதியில் உள்ள தனியார் வங்கியொன்றிலிருந்து 15 லட்சம் ரூபாய் பணம் இன்று கொள்ளையிடப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கொகுவல பலகுகுணு வீதிக்கு அருகில் உள்ள முச்சந்தில் உள்ள தனியார் வங்கியொன்றில் இன்று முற்பகல் 10:20 அளவில் இந்த கொள்ளை சம்பவம் பதிவாகியுள்ளது. குறித்த வங்கிக்குள் நுழைந்த கொள்ளையர்கள் ஊழியர்களை ஆயுத முனையில் வைத்து பணத்தை கொள்ளையிட்டு சென்றுள்ளனர். கொள்ளையிடுவதற்காக வருகை தந்த இருவர் தமது முகத்தை முழுமையாக மூடியிருந்ததாகவும் அவர்கள் கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகளுக்காக வங்கியில் வைக்கப்பட்டிருந்த பணத்தை கொள்ளையிட்டு சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இது மாத்திரமின்றி ஊழியர் ஒருவரின் தங்காபரணம் மற்றும் நிதி முதலீடு செய்வதற்காக வருகை தந்திருந்த ஒருவரின் 55,000 ரூபாய் பணம் ஆகியவற்றையும் கொள்ளையர்கள் கொள்ளையிட்டு மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றுள்ளனர். இதன்போது சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளே இவை. இது குறித்து விசாரிப்பதற்கு 3 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. அண்மை காலமாக இடம்பெற்ற 5வது கொலை சம்பவமாகும். அவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் மற்றும் அவர்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளோம். மோட்டார் சைக்கிள் வந்து இவ்வாறான கொள்ளை சம்பவங்களை மேற்கொண்ட பல்வேறு சம்பவங்கள் கடந்த சில தினங்களிலும் பதிவாகியிருந்தன. தெஹிவலை நகர் மத்தியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றுக்குள் கடந்த 13ஆம் தேதி நுழைந்த கொள்ளையர்கள் அங்கிருந்த ஊழியர்களை அச்சுறுத்தி 3 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையிட்டு சென்றிருந்தனர். அத்துடன் பாதுகை பகுதியில் உள்ள அடகு வைக்கும் நிலையம் ஒன்றுக்குள் கடந்த 14ஆம் தேதி நுழைந்த 2 கொள்ளையர்கள் அங்கிருந்து சுமார் 2 கோடி ரூபாய் பெறுமதியான தங்க ஆபரணங்களையும் பணத்தையும் கொள்ளையிட்டு சென்றுள்ளனர். நீர்கொழும்பு பகுதியில் உள்ள தங்காபரண விற்பனை நிலையத்தில் கடந்த 17ஆம் தேதி இடம்பெற்ற இவ்வாறான கொள்ளை சம்பவம் ஒன்றில் 1.5 கோடி ரூபாய் பணம் கொள்ளையிடப்பட்டிருந்தது. அதற்கு அடுத்த நாள் மாதம்பே பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றிலும் இவ்வாறான கொள்ளை சம்பவம் ஒன்று பதிவாகியிருந்தது. மத்துகம பகுதியில் உள்ள தனியார் வங்கி ஒன்றில் கடந்த 20ஆம் தேதி 9 லட்சம் ரூபாய் நிதி கொள்ளையிடப்பட்டிருந்தது. இந்த அனைத்து கொள்ளை சம்பவங்களும் முகத்தை முழுமையாக மூடி தலைக்கவசம் அணிந்து மோட்டார் சைக்கிள் வந்தவர்களை மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். ෆුල් ෆේස් හෙල්මට් පාවිච්චි කිරීම පිළිබඳව අපි විවිධ අවස්ථාවල මේ නීතිය ක්‍රියාත්මක කරන්න හැදුවා. முகத்தை மறைக்கும் தலைக்கவசம் பாவிப்பது தொடர்பில் பல தடவைகள் சட்டத்தை அமல்படுத்த திட்டமிட்டோம். அதற்கு இடமளிக்கவில்லை. இன்னும் அந்த சட்டம் சட்ட கட்டமைப்பில் இருக்கின்றது. இந்த தலைக்கவசத்தை அதிகமாக தவறாக பயன்படுத்துகின்றனர். ලබා ගන්නවා. ෆුල් ෆේස් හෙල්මට් වලින් ජනතාවට වාසියක් ලැබෙන්න පුළුවන්. නමුත් ඒ වාසිය වගේම මේ වගේ ආයුධ ප්‍රයෝජන ගන්න තත්ත්වයක් ඇති වෙලා තියෙනවා.